மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் அமைந்துள்ளது. இந்த 24 வார்டு பகுதியிலுள்ள குடியிருப்புகள், வர்த்தக கட்டடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள், சீர்காழி நகராட்சி நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் நாள்தோறும் சேகரிக்கப்பட்டு குப்பை கிடங்கில் கொண்டு கொட்டப்படுகிறது. இதனிடையே தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் 72 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் முதல் தனியார் ஒப்பந்ததாரர் ஒப்பந்த பணி எடுத்து 72 தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களிடான இபிஎஃப் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து 12%, ஒப்பந்ததாரர் 13% அரசுக்கு கட்ட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட 12% பிடித்தத்தை 2 மாதம் மட்டுமே தனியார் ஒப்பந்ததாரர் அரசுக்கு கட்டியதாகவும், ஒப்பந்ததாரர் கட்ட வேண்டிய 13% தொகை கட்டாமல் விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து நகராட்சி அலுவலக வாசலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நகரில் பிரதான பகுதிகளில் குப்பைகள் மலை போல் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை நகராட்சி ஆணையரும் நகரமன்ற தலைவரோ மற்றும் வேறு எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்கவிட்டால் போராட்டத்தை தொடர்வோம் எனவும் தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 460 ரூபா சருக்கு சம்பளம். கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கு அப்படி பேசி தான் நகராட்சியில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு 400 ரூபா சம்பளம் போடுறாங்க. 60 ரூபா பிஎஃப்னு பிடிக்கிறாங்க. அந்த 60 ரூபாயே பிஎஃப்னா அவங்களோட பர்சன்டேஜ் எங்களுக்கு 12% போடணும். அதை எங்களுக்கு போடுறது கிடையாது. எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற பிஎஃப் எங்களுக்கு போடுறது கிடையாது. அவ்வளோ பணத்தையும் 6-7 மாசமா எங்களுக்கு பிடிச்ச பணம் எங்கன்னு தெரியல. எங்களுக்கு எந்த அதிகாரியுமே என்ன ஏதுன்னு எங்களுக்கு கேட்டு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணி உக்காந்துருக்குறோம். அந்த குப்பையில் நாங்கள் எவ்வளோத்த அசிங்கெல்லாம் ஆள்றோம், எல்லாத்தையுமே சகிச்சுக்கின்னு நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்கள் சம்பளத்திலே கொடுக்கலன்னா அப்புறம் எங்களுக்கு என்னதான் நாங்கள் வேலை செய்கிறதுல என்னதான் எங்களுக்கு பயனே எனக்கு தெரியல. நாங்களும் கஷ்டப்படுறோம் தானே, எங்கள் வயிற்றுல ஏன் அடிக்கணும்? இதில் நிர்வாகத்துக்கிட்டே 3, 4, 5 மாசமா 6 மாசமா நாங்கள் போராடின்னு தான் இருக்கிறோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15ஆம் தேதி போட்டுறேன், 20ஆம் தேதி போட்டுறேன், 10ஆம் தேதி போட்டுறேன்னு எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. சேர்மன் பேசிட்டாங்க, வைஸ் சேர்மன் பேசிட்டாங்க, கவுன்சிலருங்க எல்லாரும் கவுன்சிலரும் பேசிட்டாங்க, கமிஷனரும் பேசினாங்க. லாஸ்ட் ஒரு முடிவு என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கலெக்டரை பார்த்து நம்ம பேசுவோம் அப்படின்னு எங்களை வர சொன்னாங்களாம். அங்கே போனதுக்கு அவங்களும் சரியான முறையில் எங்களுக்கு பதில் கொடுக்கல. கலெக்டரும் இல்லை, யாருமே இல்லை, எங்களுக்கு சரியான பதிலே கொடுக்கல. நாங்கள் காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். இன்னும் எதுன்னு எங்களை யாரும் பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு இது என்னதான் முடிவுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பிடிச்ச கான்ட்ராக்டுக்காரங்களும் ஒன்றும் கொடுக்கல. இவங்க ஒரு நாளைக்கு 60 ரூபா பிடிக்கிறாங்க. எங்களுடைய காசு ஒரு நாளைக்கு 60 ரூபானா ஒரு மாதத்துக்கு 1800 ரூபா வருது. அது அவங்களுடைய காசு 2000 எங்களுக்கு போடணும்ல, அதுவும் போடலை. எங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற 1800 ரூபாயும் போடலை. ஒரு மாதத்துக்கு என்னமோ 800 900 ரூபாய் தெரியல. இது மட்டும்தான் 2 மாதத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. 1800 ரூபாய் என்னமோ அக்கௌண்ட்டில் கிடக்கு. அப்போ எங்கள்கிட்ட ஏன் பிடிக்கிறாங்க? எங்களுக்கு பிஎஃபே பிடிக்காது, எங்களுக்கு முழு சம்பளம் கொடுங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம். அதையாச்சும் எங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.